எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமி. என் அன்பான சொந்தங்களே, என் அருமையான உறவுகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிளே தமிழ் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளே தமிழ் சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன். என் உறவுகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம், நம்பிக்கையோடு வளர்க்குறோம், செடி வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். வேர் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம், பலன் கிடைக்கிறோம். படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், நல்லா படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், பலன் அடைகிறோம். ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ, பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ, அங்கே தோல்வியே பார்க்குறோம். இதை நிதர்சனமாக நாம் எல்லாரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளே. அப்போ நம்ம வழிகாட்டினா யார்? ஒரு குரு. அதனால தான் என்றைக்குமே வயசில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கேட்கணும். கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும். இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம், நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும். ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது. அப்போ குரு வழிகாட்டி அவசியம். இன்று நாம் என்றைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும். காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதற்கு முதல்ல நம்ம மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போகிறோம். இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம், எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம். ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஜோதிடம் சொல்கிறபடி. சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும். நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால் இன்னைக்கு என் சகோதரன், என் உறவுகள், நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போகுது கண்ணுங்களா. நீங்கள் அதில் தெளிவாக இருங்க. ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும், எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும், அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம். அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன், தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா, இப்போ நல்லா இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பி. இல்லை இப்போ நல்லா இருக்க ராஜா, தைரியமாக ஆரம்பி. ஆனால் நீ தனியாக ஆரம்பி, இன்னொருத்தனை நம்பாத. இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது, இன்னொருத்தனை நம்புறது நல்லது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன். ஸோ அவன் நட்டப்பட மாட்டான். என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, இறைவனாக இருக்கக்கூடிய குரு, அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா? நல்லது தானே செய்ய போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது. நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தா குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை, இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள்
இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். விதியை வெல்லக்கூடிய என் அன்பு சொந்தங்களே, கண்ணாமூச்சி ஆடுறார் கடவுள், கண்ணாமூச்சி ரே தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கிறாரு, திருப்பி கிள்ளி விடுறாரு, அழ வைக்கிறாரு, திருப்பி தொடச்சி விடுறாரு. என்ன ஆட்டம்! பாவம் மனுஷன், அவர் ஆடுறதுக்கு ஆள் கிடைக்கல. அதனால தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. கும்பராசிக்காரர்கள் கடவுளோட விளையாட்டு பிள்ளைகள், கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான பிறவிகள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும்? மனசில் வக்கரம் இல்லாதவங்களுக்கு யார் வக்கரம் இருந்தால் என்ன? இதான் கும்பத்துடைய ஒரே பதில். சுட்டு போட்டாலும் கும்பத்துக்கு வக்கரம் வராது. மனசில் சில இடத்துலேருந்து ஒதுங்கி போக வேணா ஆசை வரும். ஆனாலும் தன்னுடைய ஹியூமர் சென்ஸை என்றைக்குமே மறக்க தெரியாது. பழைய அன்பை என்றைக்குமே மறக்க தெரியாது. உண்மைகளை மறக்க தெரியாது. மறதியில் வேண்டான்னு வேணாம் நகர்த்த தெரியுமே தவிர, ஒருத்தவங்க பண்ண உதவியையோ ஒருத்தவங்கள்ட்ட நடந்துக்கிட்ட விதத்தையோ தன்னால் இன்னொருத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தையோ இந்த உலகம் மறந்தாலும் கும்பம் மறக்காது. அப்படிப்பட்ட கும்பத்தை இறைவன் சில நேரங்களில் விளையாட்டு பொருளாக நினைக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட கும்பத்திற்கு இந்த வக்கர பயிற்சி என்னன்னா, பல பேருடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை கும்பராசிக்கு குரு வக்கர பயிற்சி கொடுக்குது. கார்த்திகை 2 முதல் பங்குனி 3 வரை 2025 11வது மாதம் 18ஆம் தேதி முதல் 2026 3வது மாதம் 17ஆம் தேதிக்குள்ள இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களோ, இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்களோ, இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கோ, அப்படியே 10 மடங்கு பேருக்கு உங்களை தெரிய போகுது. 10 மடங்கு பேருக்கு, அட்லீஸ்ட் 5 மடங்கு பேருக்காச்சும் தெரியும் உங்களை. உங்கள் கான்டாக்ட் வளரும். உங்களால் பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய நிலை உயரும். இன்னொருத்தவங்களுக்கு நல்லது நடக்கும் பொழுது அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை தவற விட மாட்டாங்க. யாரும் உங்களை தவற விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ண போகிற அந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கான்டாக்ட் ஏற்றிக்க போகிறீங்க. பல பேரோட மனசில் இடம் பிடிக்க போகிறீங்க. குரு அதை தான் கொடுக்க போகிறார். நீங்கள் பல பேரோட வாழ்க்கையில் கதவுகளை திறந்து வைக்க போகிறீங்க. அவன் காற்று வராமல் ஆக்சிஜன் கிடைக்காமல் இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க. ஒரு காலகட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு தெரிஞ்சிருக்குமே, மறப்போமா அந்த நாட்களை? மறக்க முடியாதே. மனிதர்கள் இன்னைக்கு முகமுடி போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு உண்மையாக மருத்துவத்துக்காக முகமுடி போட்டு வாழ்ந்தோமே, மறக்க முடியுமா? எத்தனை உறவுகளை இழந்தோம், எத்தனை மன கஷ்டங்களை பெற்றோம். ஆண்டவா, இதையெல்லாம் மீண்டு வந்திருக்கோமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு அந்த முகத்திரையை கூட கைட்டியாச்சு. ஆனால் இன்னைக்கு போலியாக சில பேருக்காக நாம் ஒரு முகத்திரையை மாட்டிக்கிட்டு அலைய வேண்டிய கட்டாயத்தில் இந்த உலகம் நம்மளை தள்ளி இருக்குன்னு சொன்னால் அதுதான் உண்மை. அதுதான் கும்பத்தோடைய உண்மையான நிலவரம். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க முடியல சார், அழ வேண்டிய இடத்துல அழ முடியல சார், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியல சார், சில இடத்துல நான் கூனி குருவிதான் சார் உட்கார்ந்துருக்கிறேன். உண்டா இல்லையா?
முகத்திரையை கழட்டிட்டீங்களா? கழட்ட முடியலல்ல. கழட்டுவதற்கான நல்ல வாய்ப்பை குரு கொடுக்கிற நேரம். உங்களுடைய முகத்தில் இருக்கிற சில உண்மை பாவங்களை இப்போ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நேரம். இந்த உலகம் உங்களை ஒத்து பார்க்குது சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. கும்பராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி, குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான உண்மையை உணர்த்த போகிறார். பல பேர் மக்களுடைய மத்தியில் உங்களுக்கு இடம் கிடைக்க போகுது. உங்கள் உண்மைக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க போகுது. இதுதான் உண்மை. நான் சொல்கிறது உண்மை. குரு உங்களுக்கு கெடுக்கலை. ஆல்ரெடி 5th பிளேஸில் இருக்கார், 5வது வீட்டில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் குரு இருக்கார். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். இந்த 5வது வீட்டில் குரு இருந்தும் நமக்கு என்னன்னா குரு பார்வை கிடைக்காம தவிக்கிறோம். சில பேருக்கு சில வரம் கிடைக்கல. அந்த வரத்தை கொடுக்க போறார் இந்த வக்கர பயிற்சியில். அதனால உண்மையான முகங்களில் சில புன்னகையை பார்க்க போகிறோம். நான் ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லுவேன். கும்பராசிக்காரர்களை பார்த்து பாடுற ஒரு பாட்டு எனக்கு இருக்குது. வசூல் ராஜா MBBSன்னு ஒரு படம். அதில் கமலஹாசன் நடிச்சிருப்பார் இல்லை? அதில் ஒரு வரி வரும். ஒரு கம்பியில் அந்த பாட்டு வரும். கலக்கப்போவது யாருன்னு அதில் 2வது சரணம். அதில் அந்த கம்பியில் டங்குன்னு அடிபட்டு அவர் உட்காருவார். அப்போது ஒரு வார்த்தை வரும், தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த தேன் தான் கும்பராசி. வீழ்வதைப் போல் மற்றவர்களுக்காக வீழ்ந்து இப்போ வாழக்கூடிய நேரம். குரு ஒரு வளத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கு சில நண்பர்கள் துணை கிடைக்க போகுது. சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம பண்ணின புண்ணியம் இப்போ குரு நம்மளை காப்பாற்ற போகிறார். மனசை திடப்படுத்திக்கிங்க கும்பராசிக்காரர்களே. இது நல்ல துவக்கம். ஏறத்தாழ 2026 ஆரம்பமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. இதுவரைக்கும் நமக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன வருத்தங்களும் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையான முகத்தை காட்டக்கூடிய நேரம். ஆனால் உண்மையான முகம் போலி முகத்தை விட நல்ல முகம். அதுதான் கும்பம். அதுதான் கும்பம். போலியாக சிரித்தேன் சார், ஆனால் இப்போ நான் உண்மையாக சிரிக்க போகிறேன், அது இன்னும் அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட கும்பர் உறவுகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசி சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும்.